ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக டிஎன்பிசி அரசு தேர்வு வினாவிடை பகுதியில் தமிழ் பகுதியை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம், பொருள், இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் நூல் எது? முதுமொழி காஞ்சி. கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம், பொருள், இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. அடுத்து, எந்த நூலை கற்போர்க்கு நாடு, மதம், மொழி, இன வேற்றுமைகள் விலகும், சமுதாய ஒற்றுமை வளரும், மனித நேயம் வளரும், உலகம் தழுவிய ஒருமைப்பாட்டுணர்வு உண்டாகும் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா பொதுமை வேட்டல். எந்த நூலை கற்போர்க்கு நாடு, மதம், மொழி, இன வேற்றுமைகள் விலகும், சமுதாய ஒற்றுமை வளரும், மனித நேயம் வளரும், உலகம் தழுவிய ஒற்றுமைப்பாட்டுணர்வு உண்டாகும் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா பொதுமை வேட்டல். அடுத்து, தோட்டத்தில் மேய்து வெள்ளைப்பசு அங்கே துள்ளி குதித்தது கன்றுக்குட்டி என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இயல்பு நவிர்ச்சி அணி. தோட்டத்தில் மேய்து வெள்ளைப்பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலில் இடம்பெற்ற அணி இயல்பு நவிர்ச்சி அணி. அடுத்து, சொல்லத் துடிக்குது மனசு எனும் நூலை இயற்றியவர் யார்? சொல்லத் துடிக்குது மனசு எனும் நூலை இயற்றியவர் வி.கே.டி. பாலன். அடுத்து, குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஷ் சத்யார்த்தி. அடுத்து, மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பெண் பெயர் என்ன? ஆதிரை. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பெண்ணின் பெயர் ஆதிரை. அடுத்து, தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யார்? கால்டுவெல். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர் யார்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல். அடுத்து, எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே. எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே என்று அருளியவர் வள்ளலார். அடுத்து, எந்த நூல் கற்பதனால் மனித வாழ்க்கை செம்மையுறும், பண்புகள் வளரும், உலகமெல்லாம் ஒன்றெனும் உயர்குணம் தோன்றும், மனிதர்களிடையே வேறுபாடுகள் அமையும், எல்லா உயிரிடத்தும் அன்பு தலைக்கும் எந்த நூல் பார்த்தீங்கன்னா திருக்குறள். எந்த நூல் கற்பதனால் மனித வாழ்க்கை செம்மையுறும், பண்புகள் வளரும், உலகமெல்லாம் ஒன்றெனும் உயர்குணம் தோன்றும், மனிதர்களுடைய வேறுபாடுகள் மறையும், எல்லா உயிரிடத்தும் அன்புகள் தலைக்கும் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். அடுத்து, தான் என்ற சொல்லை தனதாக்கி பாடிய கவிஞன் பெயர் ராமச்சந்திர கவிராயர். தான் என்ற சொல்லை தனதாக்கி பாடிய கவிஞர் பெயர் ராமச்சந்திர கவிராயர். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வினாவிடை பகுதியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.